வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறதுன்னா உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியா 40ல் அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணவர் தான். திரும்பி WWE வரவே இல்லை. WWE அவரோட ரிட்டனை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடாது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை ரொம்பவுமே சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. இப்போ பிளட் லைன் வந்து நான் தான் தலைமை தாங்கி நடத்துகிறேன், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹேட் ஆஃப் த ட்ரைபிள் கிடையாது, நான் தான் பிளட் லைன்லேயே ஒரு மிகப்பெரிய சிறந்த தலைவன், ரோமன் ரெயின்ஸ் கிடையாது, சோலோ அப்படிங்கிற நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிளை இப்போ WWE ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதில் பல சூப்பர் ஸ்டாரை நம்மளுடைய சோலோ சிக்காவா சேர்த்துட்டாரு. நம்மளுடைய சோலோ சிக்காவா, நம்மளுடைய டாமா டோங்கோ, அப்புறம் டாமா டோங்கோட தம்பியான டாமா லாங்கா, அதுக்கப்புறம் நம்மளுடைய பால் ஹேமன். பால் ஹேமன் வந்து சோலோ சிக்கா கூட இருக்கிறப்ப அந்த ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு பயத்தோடையே இருக்கிறாரு. இவன் என்ன எப்போ பண்ணுவானே தெரியலடா, இவன் பைத்தியக்காரனா இல்லை லூஸா இல்லை மெண்டலா அப்படின்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி. ரோமன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியல, இவங்ககிட்ட எல்லாம் நான் பொழப்பு நடத்துகிற அளவுக்கு இப்படி வந்துருச்சு, நீங்கள் எப்போ ரோமன் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தோடையும் மிகப்பெரிய ஒரு கவலையிலுமே நம்மளுடைய பால் ஹேமனோட நிலைமை போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் நம்மளுடைய பேக்லாஸ்க்கு முன்னாடி நடந்த ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் பால் ஹேமன்ட்ட கேட்டிருப்பாரு. அதாவது பால் ஹேமன் நீங்கள் வந்து ரியல் ட்ரைபிள் சீஃப் யார், உண்மையான ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட கேட்குறப்ப அந்த ரியல் ட்ரைபிள் சீஃப் வந்து நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி உலட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவும் டாமா டோங்காவும் நம்மளுடைய ரேண்டி ஓட்டனையும் கெவின் ஓவன்ஸையும் அடிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பால் ஹேமன் வந்து உண்மையான ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த 2 நாய் வந்து அவனை அடிக்க போனதால அந்த ரியல் உண்மையான ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிறத நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லாமே போயிட்டாரு. இது இல்லாமல் நம்மளுடைய நிக்காடில்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்டே கேட்டிருப்பாரு, ரோமன் ரெயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசினாரா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைப்பா சத்தியமாக நான் சொல்கிறேன்ப்பா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியா 40ல் அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணவர் தான், அதுக்கப்புறம் நான் ரோமன் ரெயின்ஸை பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட நான் எதுவுமே நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒரு மிகப்பெரிய பாறாங்கலத்துக்கே நான் சின்ன போட்டான். இது இல்லாமல் என்னையா நீ சொல்கிற அப்படின்னா, ஆமாம் சத்தியமாக நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லிட்டாரு. இது இல்லாமல் நம்மளுடைய டிராஃப்ட்டில் கூட ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லி நான் அதை பண்ணல, அதாவது டிராஃப்ட்டில் வந்து என்னை எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹேமன்ட்ட சொன்னார், அதனால தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமனே சொன்னார். அப்படியும் எதுவுமே சொல்லலை, ரோமன் ரெயின்ஸை வந்து நான் தான் டிராஃப்ட்லேருந்து எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமனே சொல்லிட்டாரு. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தாரா அப்படின்னு கேட்டால், இல்லை இதுக்கு பின்னாடி எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, இவனுக்கு வேறு இப்படி இருக்கானுங்க, ஆனால் அதனால தான் நான் ரோமனுக்கு இது மாதிரி டிராஃப்ட் நடக்குது அப்படிங்கிறதே நான் சொல்லலை. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை நான் ரெஸ்ல்மேனியா 40லேருந்தே நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார். இது இல்லாமல் WWE என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது டிராஃப்ட் அப்படிங்கிறது இது இல்லாமல் பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு ரன் ஆகிட்டு இருக்குது, இது எதுவுமே ரோமன் ரெயின்ஸுக்கு தெரியாது, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வரப்போ தான் என்ன மாதிரி சூழ்நிலை வந்து WWE போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸ் வந்து தான் WWEக்கு ரிட்டன் வந்து தான் WWEலே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறானுங்க. ஏன்னா எவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது, ஏன்னா WWEல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் ரோமன் ரெயின்ஸுக்கு தெரியாமே இருக்குமா, ஏன்னா நம்ம WWE பொய் சொல்கிறானுங்க, ஆனால் அதை முழுமையாக பொய் சொல்ல தெரியாமல் சொல்கிறானுங்க. ஏன்னா எவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது, ஏன்னா WWE வெப்சைட்டுங்கிறது எவ்வளோ இருக்குது, அதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இன்னமும் பார்க்காம இருப்பார், இது மாதிரி WWEல நியூ பிளட் லைன் சொல்லி நம்மளுடைய சோலோ சிக்காவா ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியாமையா இருக்கும். இது நம்மளுடைய WWE மறைக்கிறாங்க, ஆனால் சத்தியமாக அதை மறைக்க முடியல. இது இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச பேக்லாஸில் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் கெவின் ஓவன்ஸ் விஸ் பிளட் லைனுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்திருக்கும். இந்த டாக் டீம் மேட்ச்சில் நம்மளுடைய டாமா டோங்கோவோட தம்பியான டாமா லாங்காவோட உதவியால் நம்மளுடைய டாமா டோங்காவும் நம்மளுடைய சோலோ சிக்காவும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு பேக் ஸ்டேஜுக்கு போகிறப்ப நம்மளுடைய புதிய பிளட் லைன் இருக்காங்களா, இவங்களாம் பேக் ஸ்டேஜுக்கு போகிறப்ப நம்மளுடைய மெயின் ஈவெண்டான ஜே உசோ நின்றுட்டு இருப்பான். ஜே உசோ நிற்கிறப்ப எல்லாருமே நம்மளுடைய ஜே உசோவை பார்த்துக்கிட்டே போவாங்க. அதில் நம்மளுடைய பால் ஹேமன் மட்டும் நம்மளுடைய ஜேவை வந்து ஒரு ஏக்கத்தோடயே பார்ப்பாரு. நம்மளுடைய பால் ஹேமன் பார்க்குற மாதிரி அப்படியே பார்க்குறத பார்த்தா, அதாவது இதுலேருந்து சத்தியமாக என்னை கூட்டிகிட்டு போயிடுறா, இவனுக்குள்ள தொல்லை என்னால் தாங்க முடியல, ஜே நீ இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரெல்லாம் இருக்காங்கடா, ரோமன் ரெயின்ஸ் கூட நீ உன்னோட தம்பி ரோமன் ரெயின்ஸ்லாம் இருக்கிறப்ப எப்போ இருந்துச்சு, இப்போ நீ இருக்கிற இடத்துல வேறு யாரோ இருக்காங்க, ரோமன் ரெயின்ஸ் கூட நான் இருந்தேன், இப்போ இவங்க கூடலாம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான மைண்ட் செட் வந்து நம்மளுடைய பால் ஹேமனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய ஜே கூட ரோமன் கூட ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ கிடைச்ச அஃபிஷியலான நியூஸ் படி என்ன அப்படின்னா, இப்போ ரெஸ்லிங் அப்சர்வர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் WWE ரிட்டன் வரத்தான் போகிறாரு, வராமலாம் இல்லை, அது வந்து 100% உறுதியாக சொல்கிறோம், அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வர போகிறாரு, அது மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்குள்ளேயே ஜே உசோவும் ஜிம்மி உசோவும் ஒன்றாயிருவாங்க. ஒன்றா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வந்து அந்த ஓல்டு பிளட் லைனை திரும்பி ரோமன் ரெயின்ஸ் ரீயூனியன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி அவருக்கான ஒரு ஃபியூடை, அவருக்கான தனித்துவமான ஒரு இதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெஸ்லிங் அப்சர்வர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஜே உசோவும் ஜிம்மி உசோவும் ஒன்றாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஹிண்டெல்லாம் நம்மளுடைய WWE இப்போ கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. இது இல்லாமல் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்ம ஜேவோட இயக்கமாக பார்த்தது, இது இல்லாமல் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் கேட்டார், அதாவது உண்மையான ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டது, எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு பார்த்தா கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வரதுக்குள்ள நம்மளுடைய ஜே
உசோவும் ஜிம்மி உசோவும் கண்டிப்பாக இணைஞ்சிருவாங்க. இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சேர்ந்து அந்த ஓல்டு பிளட் லைனை ரியூனியன் பண்ணுவார். இந்த ஓல்டு பிளட் லைனை ரியூனியன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓல்டு பிளட் லைன் விசிஸ் நியூ பிளட் லைனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல்வரி, மிகப்பெரிய ஒரு பிளட் லைன் வார் மேட்சை நம்மளுடைய WWE கண்டிப்பாக பார்க்கலாம். இது இல்லாமல் நம்மளுடைய நியூ பிளட் லைனோட தலைவனாக இருக்கிற நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு மேலே ஹெட்டாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய ராக் தான் இருக்காரு. ராக் அப்படி இந்த மேட்ச்சில் வந்துட்டார் அப்படின்னா ராக் விசிஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ட்ரீம் மேட்ச் கூட ரெசல்மேனியா 41 நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாட போகிறாங்க WWE. ஏன் WWE விட ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகமாக கொண்டாட போகிறாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்குள்ள ஜே உசோ ஜிம்மி உசோ ஒன்றாயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவில் வார் மேட்ச் ஆனால் நம்மளுடைய ஓல்டு பிளட் லைன் விசிஸ் நியூ பிளட் லைன் மேட்ச் நடக்கும். இது இல்லாமல் ரெசல்மேனியா 40 யார் உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி ராக் விசிஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்கும். இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தால் மட்டுமே இதுக்கான முழு சொல்யூஷனை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.